முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெயதமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா, அதாவது ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், இல்ல ஒருத்தருக்கு வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு, எப்ப அந்த கஷ்டம் தீரும், எப்ப எப்ப வந்து இன்பங்களை அவர் அனுபவிப்பாரு, ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாரு, வீடு வாகனம்லாம் யோகம் எப்போ உண்டாகும் அப்படின்னு துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க. இப்ப ஏப்ரல் மாசத்துக்கு உண்டான பொது பலன்களை ஒவ்வொரு ராசிக்கு பார்ப்போம். இந்த காலகட்டத்துல சூரியன், அதாவது சூரியன் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். இரண்டாவது 15 நாள், முதல் 15 நாள் மீனத்துல இருப்பாரு, இரண்டாவது 15 நாள் மேசத்துல உச்சநிலைய சூரியன் அடைவாரு. அது இந்த காலகட்டத்துல ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி சுக்கிரன் வந்து ஆட்சி நிலையில இருப்பாரு. ரிஷப வீடு, துலாம் வீடு அவருக்கு ஆட்சி வீடு. இப்ப ரிஷப வீட்டுல சுக்கிரன் ஆட்சியா இருப்பாரு. ஒரு 10 நாள் 20 நாள் வந்து மேச ராசியில இருப்பாரு. செவ்வாயோட மேச ராசியில இருப்பாரு, சூரியனோட இணைந்தும் இருப்பாரு. அதே மாதிரி புதன் வந்து இந்த காலகட்டத்துல நீச்ச நிலைய அடைவாரு. ஒரு 20 நாள், கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் வந்து நீச்ச நிலையில இருப்பாரு. ஒரு 10 நாள் வந்து ராகு கூட இணைஞ்சு கும்பத்துல இருப்பாரு. 10 நாள் கும்பத்திலையும் 20 நாள் மீனத்துல புதன் நீச்ச நிலைமையில இருப்பாரு. அதே மாதிரி சனி செவ்வாய் மீனத்துல இருப்பாங்க. 30 நாளும் சனி செவ்வாய் மீனத்துல தான் இருப்பாங்க. அதே மாதிரி குரு பகவான் வந்து மிதுன ராசியில இருப்பாரு. கேது பகவான் வந்து சிம்ம ராசியில இருப்பாரு. இந்த மாதம் முதல்லயே வந்து 2ஆம் தேதி பௌர்ணமி வந்து இந்த பௌர்ணமியிலேயே வந்து ஆரம்பிக்குது. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசியோட ராசி நாயகன் சனி பகவான் 3ஆம் இடத்துல குருவோட வீட்டுல மீன ராசியில இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். இருந்தாலும் செவ்வாயோட சேர்றது கொஞ்சம் பிரச்சனைகளை, அதாவது ஜாஸ்தியா வரக்கூடிய கோபம் அதிகமா வரக்கூடிய சூழ்நிலைகளை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா கடந்து போறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால தாய், வீடு, வாகனம், கல்வி அந்த மாதிரி விஷயங்கள்ல நல்ல, அதாவது சுப பலன்கள் நடக்கும். தாய் வழி உறவுகளால அனுகூலம், ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி வீடு வாகனம், ரொம்ப நாளா வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க, எதுவுமே அமையல அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி வாகனம், ரொம்ப நாளா வந்து வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள், சூழல்கள் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். அதே மாதிரி மாணவர்கள் அதிகப்படியான மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல மாதத்தின் கடைசி 10 நாள் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, அதிர்ஷ்டம், லக்கு வரும். என்னதான் வந்து திறமை இருந்தாலும் அதிர்ஷ்டம் செயல்பட்டாதான் அந்த திறமைக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் கடைசி 10 நாள், ஏப்ரல் மாதத்தின் கடைசி 10 நாள் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி திருமணமாகி ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்னா அந்த குழந்தை புத்திரபாகியம் உண்டாகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ரொம்ப நாளா வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன், வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்கலாம் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமா இருக்குது. அதே மாதிரி வேலை கிடைச்சிருச்சு, ஆனா ஒரே பிரச்சனை, சமாளிக்க முடியல அப்படி இப்படின்னு கூட வேலை செய்யறவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல, என்னையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க, ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அமைப்புகள் இருந்ததுன்னா அந்த அமைப்புகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள், வேலைக்கு ஒரு அங்கீகாரம், உங்களோட வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 10ஆம் இடம்
10ஆம் இடத்துக்கு சுக்கிர பார்வையும் இருக்கும். முதல் 20 நாள் சுக்கிர பார்வையும் இருக்கும், குரு பார்வையும் இருக்கும். அந்த மாதிரி அமைப்புகள்ல தொழில்கள்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள்லாம் நல்ல விதமா இருக்கும். ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் ஏற்றமே இல்லை அப்படின்னா அந்த ஏற்றம் வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து தொழில்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் தாராளமாக தொடங்கலாம். ஏன்னா நீங்க வந்து ஜென்ம சனி, பாத சனி எல்லாமே கடந்துட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாவே சுத்தமா வந்து டவுன்ல தான் இருந்திருக்கீங்க மகர ராசிக்காரங்க. இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி அமைப்புகள். இப்ப ஒரு வருஷம், ஒரு வருட காலமாக தான் கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு உங்களுக்கு இருக்குது. எது படிப்படியா வந்து கொஞ்சம் நல்ல அமைப்புகள், அதாவது தொழில்ல ஒரு முன்னேற்றம், மாற்றம் வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து நல்ல விதமா இருக்கும். ஏன்னா ஜீவனஸ்தானத்தை 2 சுபர்கள் வலுத்து பார்க்கறதுனால ஜீவனஸ்தானம் நல்ல விதமா செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடம், 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி ஸ்தானம் சொல்லுவோம். வெளிநாட்டு, ரொம்ப நாளா வந்து வெளிநாட்டு தொடர்புல வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு தொடர்பு ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன், பாஸ்போர்ட் கிடைக்கல, விசா கிடைக்கல அப்படின்னு 1 வருஷ காலமா இல்லை 2 வருஷ காலமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எதுவும் வந்து அந்த முயற்சிக்கு பலனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறதெல்லாம் முயற்சிக்கு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம், வெளிநாட்டு தொடர்பா முயற்சிக்கு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால சிறு சிறு தடைகளோட குழந்தை, அதாவது குழந்தைங்க உங்க பேச்சை கேட்க முடியாத சூழல்கள், நீங்க குழந்தைகளை புரிஞ்சிக்க முடியாத சூழல்கள்லாம் இந்த காலகட்டத்தில், அதாவது சனி பார்வை, சனி 3ஆம் பார்வையா உங்க 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் குழந்தை மூலியமா அதிருப்தி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். பெரிய அளவுகள் பாதிக்காது. அதை கொஞ்சம் கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். சனியும் பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு. 2 அசுபர் பார்க்கறதுனால தந்தை வழி உறவுகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அதை கவனமாக கடந்து போங்க. விட்டு கொடுத்து போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு விதமான பயன்களை கொடுக்கும். அதே மாதிரி சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 12 பார்க்குறாரு. பயண சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். தூக்கம் இல்லாத தன்மையை கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்வார். ஆனாலும் குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவுகள் பாதிப்புகள் இருக்காது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களோட டேட்டு, டைமு, பிளேஸ் இந்த 3ஐயும் கொடுத்தீங்கன்னா எந்த தசாபுக்தி யோக தசை நடக்குதா, அவயோக தசை நடக்குதா அப்படின்னு தெளிவாக வந்து துல்லியமான பலன்கள் சொல்லலாங்க. கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.